இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பூஜைக்கான ஹோம குண்டத்துக்கு அக்னி வேணும். அதுக்கு தேவையான அக்னி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கென்ன, பூஜைக்கு தானே, தாராளமாக எடுத்து செல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அக்னியை எடுத்து செல்வதற்கு முன் ஒரு நிபந்தனை. நான் சொல்லும் முதிருக்கு முதலில் நீங்கள் விடை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அக்னியை எடுத்துச் செல்ல முடியும். நான் நிபந்தனைக்கு கட்டுப்படுறேன். முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சரி, சொல்கிறேன். கவனமாக கேட்டு விடையை சொல்லுங்கள். தினமும் 2 மாட்டின் மீது படுத்து தூங்கும் உயிரினம் எது? மனிதன். அற்புதம் அற்புதம், சாமர்த்தியமாக சொல்லிவிட்டாய். தாங்கள் அக்னியை எடுத்துக் கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லை வரை உங்களை விட்டு தான் வருவேன். ஆனால் அது தன் எல்லை வரை உன்னுடன் விடுகதைகளை போட்டுக்கொண்டே வரும். அது போடும் புதிர்களுக்கு நீ விடை சொல்லாவிட்டால் மறுபடியும் அக்னி இருந்த இடத்திற்கே உன்னை கொண்டு சென்றுவிடும். பரவாயில்ல, நானே போயிடுறேன். இல்லை இல்லை, விருந்தாளியை எல்லை வரை விடுவதுதான் எங்களுடைய வழக்கம். வாருங்கள், போகலாம். சரி, இன்னொரு புதிர் போடுகிறேன். ஐயோ, மறுபடியும் இங்கே வந்துட்டோமா? சரி, இன்னொரு புதிர் போடுகிறேன். இதற்காவது சரியான விடை சொல். வா. ஒரு குளத்தில் குறிப்பிட்ட தாமரை பூக்கள் இருக்கிறது. அந்த குளத்தை தேடி குறிப்பிட்ட குருவிகள் பறந்து வருகின்றன. ஒவ்வொரு தாமரை பூவிலும் ஒவ்வொரு குருவியாக வந்து உட்கார்கிறது. ஒரு குருவிக்கு பூ இல்லாமல் போகிறது. பின்பு யோசித்த குருவிகள் ஒரு பூவில் 2 குருவிகளாக உட்கார்கிறது. அப்படி என்றால் அந்த குளத்தில் எத்தனை தாமரை பூக்கள் பூத்திருந்தன? அந்த குளத்தை தேடி எத்தனை குருவிகள் வந்தன? 3 பூக்கள் 4 குருவிகள். எப்படி? விளக்கம் சொல்லு. ஒவ்வொரு பூவிலையும் 2 உட்கார்ந்திருந்தா 4 குருவிங்க 2 பூவுல உட்கார்ந்துரும். ஒரு பூ காலியா இருக்கும். மகிழ்ச்சி. இதுவரை நான் போட்ட எல்லா புதிர்களுக்கும் மன்னன் விக்ரமாதித்தனை போல் விடை சொல்லி என்னை திருப்திப்படுத்தி விட்டாய். நான் உன்னை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரேன்.